ஹலோ கைஸ். சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாத்துக்குமே மீன் வளர்க்கணும், மீன் தொட்டி செட்டப் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக ஆசை இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் செட்டப், ஒரு பிளான்டட் அக்வாரியம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த அக்வாரியம் செட்டப்பில் நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு கதை இருக்குது. சும்மா வாக் போனப்போ நாங்கள் எடுத்தது தான் வுட்டு. அதை எடுத்து ஒரு 20 டேஸ் வந்து நாங்கள் வாட்டரில் ஊற வச்சு அதை தான் நாங்கள் வந்து மேக் பண்ணி இங்கே நாங்கள் ட்ரிஃப்ட் ஃபுட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பில்ட் பண்ண இந்த அக்வாரியமை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். விக்கி, நீ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் டேங்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டார்டர் வித் ஷார்க்ஸ் அண்ட் கொஞ்சம் கலர் பெபிள்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, வளர்க்க முடியல எதுவும். அதுக்கப்புறமா இப்போ தான் நமக்கு டைம், அமௌண்ட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் யூடியூப்பில் ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது தமிழில் வந்து நம்ம நேச்சுரல் ஃபிஷ் அண்ட் பிளான்டட் அக்வாரியம்னு ஒருத்தர் நல்லா சப்ஸ்ட்ரேட் பற்றி நல்லா சூப்பராக பேசியிருந்தார். ஸோ அவரோட சேனலை வந்து பேஸாக வச்சு அவர் சொன்ன இந்த மண் கலவை டைப்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 60 டேஸ் ஆகுது. நல்ல க்ரோத் ரிசல்ட்ஸ் இருக்குது. காஸ்ட்லி சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் பண்ணியிருக்கேன். அதோட இந்த டேங்கோட க்ரோத் சூப்பராக இருக்குது. இந்த அக்வாரியமோட சக்ஸஸாக நாங்கள் எதோ பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் லோட்டஸுமே நாங்கள் வச்சோம். லில்லி வந்து சூப்பராக க்ரோத் காமிச்சிட்ருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து க்ரோத் காமிச்சதே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ A to Z ஒரு அக்வாரியம் வந்து நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு நேச்சுரல் சப்ஸ்ட்ரேட்டை பில்ட் பண்ணலாம், அண்ட் லைட், அப்புறமா வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் காரிகன் கனா ஃபீட் ட்ரீம் அக்வாரியம். நம்ம இன்னைக்கு மீன் தொட்டி தான் வாங்க போகிறோம். 25x35 ஒரு மேசிவான ஒரு ஃபிஷ் டேங்க் தான் வாங்க போகிறோம். எங்கே போகிறோன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. கோயம்புத்தூர் போய் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கைஸ், கோயம்புத்தூர் போய்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ பேசிக்காக ஒரு பிளான்டட் அக்வாரியமுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் முன்னாடி நான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இல்லாத 2 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபிஷ் டேங்க், இன்னொன்று ஃபிஷ் டேங்க் வைக்கிற ஸ்டாண்டு. அது வந்து ரொம்ப பெருசுனால என்னால் இந்த இடத்துல வைக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் டேங்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்து போன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35x25 அப்படின்ற ரேஞ்ச் தான் நான் எதிர்பார்த்து போனோம். பட் அந்த லென்த்துன்றதுக்கு எனக்கு கிடைக்கல. பட் அது பக்கத்துலேயே வந்து 35, 36x18க்கு ஒரு டேங்க் இருந்துச்சு. ரொம்ப பெரிய வித்தியாசமாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதையே சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வைக்கிற ஸ்டாண்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் அண்ட் மாடல்ஸில் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு பிளான் டெக்கார் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டாண்டே நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான்டட் அக்வாரியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைட். எஸ், இந்த லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 6mm இருக்குது. அண்ட் வந்து 46 வாட்ஸ் பவரில் இருக்குது. அண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 10,000K சோலார் கலர்னு போட்டிருக்கு. இதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லைட் பார்த்தேன். ஒன்று வந்து 1500 ரேஞ்சில் ஒரு லைட் பார்த்தேன். இன்னொன்று வந்து இந்த லைட் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்க போட்டு காமிக்கும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அதுக்கும் இந்த லைட்டுக்கும். அண்ட் மோரோவர் பிளான்டட் அக்வாரியம் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, பெருசாக செட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக பளிச்சுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து மித்த விஷயத்தில் நீங்கள் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நாங்களும் அதனால் வந்து இதில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் லைட்டில். கைஸ், அடுத்து பார்க்க போகிறது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பற்றி தான். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அக்வாரியம் செட் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கிட்டும் வந்துட்டோம். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மோட்டரில் வந்து மைல்டாக வந்து சவுண்ட் வருது அப்படின்னு. எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபில்டரை வந்து இந்த கேனிஸ்டர் ஃபில்டரால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த கேனிஸ்டர் ஃபில்டர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சன்சென்ற பிராண்டில் வாங்கியிருக்கோம் நாங்கள். இதோட மாடல் வந்து HW302ன்னு போட்டிருக்காங்க. தென் பம்ப் பவர் வந்து 18 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து 3 லேயர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது.
ஸோ இதோட இன் அண்ட் அவுட் ப்ராசஸ், அப்புறம் ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்கு நாங்கள் என்னென்னலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனி vlogல நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது கேனிஸ்டர் ஃபில்டர்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக மெஸ்டப் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இந்த டிஜிட்டல் டைமர் வாங்கினோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டைமர் வந்து நீங்கள் செட் பண்ணிடலாங்க, எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு லைட் எரியணும் அப்படின்னு. ஸோ நம்ம டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைமர் வந்து ஆன், அந்த லைட் வந்து ஆன் ஆகிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிரும் அதுவே. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியமான பர்ச்சேஸ், ரொம்ப ரொம்ப தேவையான பர்ச்சேஸ் கூட. ஸோ நாங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணோம். அடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது அக்வாரியத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆட்டோமேட்டிக் ஃபீடர். நாங்கள் வாங்கின ஆட்டோமேட்டிக் ஃபீடரில் 2 கண்டெய்னர் அப்புறமா ஒரு ஹோல்டரோட வந்துச்சு. இந்த கண்டெய்னரில் ஃபுட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரிலீஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டரோட அப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்கில் போய்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இன்ஸ்டலேஷன் தான் அது. இந்த ஹோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே ஃபுட் ரிலீஸ் ஆயிரும். கீழே இருக்க பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் பட்டன் மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இன்டர்வலில் ஃபுட் ரிலீஸ் ஆகணுமோ அந்த இன்டர்வலை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் வெக்கேஷன் போகலாம். ஃபுட் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். ஸோ லைவ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எதுக்குமே CO2 வந்து தேவையில்லை. நாங்கள் வந்து பேசிக் இப்போ செட்டப் பண்ணும்போது CO2 இல்லாமல் தான் செட்டப் பண்ணுறோம். அதனால் CO2 இல்லாமல் எந்தெந்த பிளான்ஸ்னால இருக்க முடியுமோ அந்த பிளான்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு அக்வாரியம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா CO2 செட்டப் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் CO2 வந்து செட்டப் பண்ணல அப்படின்னா எந்த பிளான்ஸ்னால CO2 இல்லாமல் சர்வே பண்ண முடியுமோ அந்த பிளான்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா தேவையில்லாத லாஸ்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், பிளான்டட் அக்வாரியத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட் தான். ட்ரிஃப்ட் வுட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1000லேருந்து ஆரம்பிச்சு 10,000, 50,000, 20,000 வரையும் கூட இருக்குது. அதோட டிசைன் அண்ட் அதோட மாடல்ஸ் பொறுத்து அது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்களுக்கு கொஞ்சம் ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவரே வந்து பர்சனலாக அவர் வந்து பண்ணார். இதோட ஷார்ட்ஸ் வந்து இருக்குன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி வந்து இதை மேக் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. இதை வந்து நாங்கள் பர்சனலாக மேக் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து தனியாக வச்சுருக்கோம். இதான் அந்த லாக். ஸோ இதை வந்து நாங்கள் உள்ளே வச்சு செட்டப் பண்ணிடலான் இருக்கோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாயில். சாயில் எங்களோட டேங்க் டைமென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 kg சாயிலாக தேவைப்படும். ஸோ அவ்வளோ பிளாக் சாயில் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் ஆகும். ஸோ காசுக்காக இல்லை, நாங்கள் வந்து சில தமிழ் யூடியூப்ஸ் அப்புறம் வந்து ஃபாரின் யூடியூப்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அவங்க என்ன மாதிரி சாயில் மிக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணி நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது எந்தெந்த யூடியூப் சேனல் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு ஆற்று மணல் அப்புறம் வந்து கொக்கோ பிட் அப்புறமா வந்து பிளான்ட் சாயில் இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் வந்து நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதோட எவ்வளோ கேஜிஸ் போட்டிருக்கோம், என்னென்ன அளவில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மிக்சர் ஃபார்மேஷனை நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இமேஜ்லையும் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கைஸ், அக்வாரியத்துக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து தனியாக எதுவும் செட்டப் பண்ணல. ஸோ பிளைனான அந்த டேங்க் தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ செவத்துக்கு பின்னாடி எங்கள் பேபி வந்து நிறையா கிறுக்கி வச்சுருக்கா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒயிட் பெயிண்ட் வச்சு எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட்டு மறைச்சிட்டோம். நம்ம வந்து மீன் தொட்டிக்கு சாயில் பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நார்மலாக பிளான்ஸ் வளர்க்குற அந்த மண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பிட், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம், அப்புறமா கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ், இதெல்லாம் போட்டு தான் வந்து இந்த மிக்சர் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு மீன் தொட்டியில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஆற்று மணலை வந்து நம்ம வந்து போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், கொக்கோ பிட்டை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். கொக்கோ பிட் வந்து 2 கிலோ நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 கிலோலேருந்து 6 கிலோ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக ஆகும் கொக்கோ பிட். அதுக்கப்புறம் ஆற்று மணலையும் வந்து அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி தண்ணி வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும் பேஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிக்சரை வந்து மீன் தொட்டி மேலே அப்படியே போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து பேஸ் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் டேரெக்டாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி கலங்களாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆற்று மணலை வந்து ஒரு ஃபில்டர் ஃபார்மேஷன் மாதிரி மேலே அப்படியே வந்து நம்ம போட்டு விடுறோம். ஸோ இந்த அழுக்கெல்லாம் மேலே வராத மாதிரி இந்த ஆற்று மணல் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி அந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க்கில் கைப்பிடி மண் போட போகிறோம்.
நீங்கள் வந்து யோசிக்கலாம் இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு வந்து பிளாக் சாயிலே யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து 8000 வந்து மிச்சமாகுது. காசு வந்து மிச்சமாகிறது ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் இது வந்து ஒரு மினி பாண்ட் ஃபார்மேஷன் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஃபார்மேஷன். ஸோ பேஸ் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி மெத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி மெத்திட்டீங்க அப்படின்னா வந்து ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே வந்து தங்காது. ஸோ மீன் தொட்டி உடையாத மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷர் கொடுத்து மெத்திக்கணும். ஸோ மண் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வந்து அங்கங்கே மணலாக அழுக்காக இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ தொடச்சிருங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் துடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்டப்பாக ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அப்பப்போ வந்து எங்கெங்கெல்லாம் அழுக்காகுதோ அங்கங்கே தொடச்சிருங்க நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ ஆற்று மணல் நாங்கள் வந்து ஒரு 5-6 தடவை வந்து அலசி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸில் இந்த ஆற்று மணலால் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆற்று மணலை நம்ம பிளான் படி பேஸாக போட போகிறோம். இப்போ சில பிளான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற இந்த மண்ணோட சத்தே போதும். ஆற்று மணல்ல இருந்தே அது வந்து அதோட நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு வளர ஆரம்பிச்சிடும். சில பிளான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த மிக்சரோட சத்தெல்லாம் தேவைப்படும். கீழே வரைக்கும் போயிட்டு அதோட நியூட்ரிஷனை இங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ அடுத்ததான் ரொம்ப குரூஷியலான பார்ட்குள்ள நம்ம என்டர் ஆக போகிறோம். பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அக்வாரியமோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வேணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக டிராஃப்ட் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் நிறையா அக்வாரியம் விசிட் பண்ணதில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட அக்வாரியமை ஃபோர்க்ரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட்னு 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நல்லா லென்த்தாக வளர்கிற பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். மிட் கிரவுண்டில் அதோட கொஞ்சம் லென்த் கம்மியாக வளர்கிற பிளான்ஸாக பார்த்து நீங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இல்லைனா கார்பெட் பிளான்ஸை நம்ம பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது முன்னாடி நமக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்கூலிங் பண்ணுறப்போ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். நான் என்னென்னா பிளான்ஸ் வந்து வைக்க போகிறேன், என்னென்ன பிளான்ஸ்லாம் சர்வை ஆச்சு, ஸோ டோட்டல் கவுண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். அண்ட் பிளான்ஸோட நேம் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளான்ட்டிங்கில் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 30 days வரைக்குமே நாங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டையுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்காக நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதை பண்ணுறத விட நம்ம ஃபஸ்ட்டே ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லா பிளான்ஸையுமே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வாட்டருக்குள்ளே நம்ம கையை விட்டு அதை மெஸ்டப் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு 10 செடி வைக்கிறோம் அப்படின்னா அதில் 7 தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிளான்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற க்ளூ. இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் பிளான்ஸை வந்து நம்ம ட்ரிப் ஃபுட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜாவா மாஸும் ஜாவா ஃபோனும் வந்து நம்ம ட்ரிப் ஃபுட்டில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். இதில் என்ன சோகமான விஷயம்னா, இந்த பிளான்ட் வந்து எங்களுக்கு 1 வாரம் கூட வரல, டெட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு லேர்னிங் தான். நம்ம வந்து எல்லா பிளான்ட்டையும் வந்து பிளான் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எந்த பிளான்ட் வந்து சூட்டபுளாக இருக்குது, எது வளருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ட்ரிப் ஃபுட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளான்ட் வந்து ஸ்டிஃபாக வந்து நமக்கு அங்கேயே நிற்கும். இந்த ஸ்பாட்டில் இந்த பிளான்ட் டெட் ஆனனால நாங்கள் ஒரு 20 daysல ஹைட்ரோகாட்டில் ட்ரிபாட்டிட்டா அப்படின்ற ஒரு பிளான்ட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஒரு பிளான்ட் போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெட்டப் ஆகாதீங்க. இன்னொரு அமேசிங்கான ஒரு பிளான்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக சிக்கும். ஸோ கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ட்ரிஃப்ட் வுட்டை உள்ளே வச்சாச்சு. ஒரு பிளைன் பேஜில் ஒரு சின்ன வரைபடம் வரைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அது உள்ளே வச்சோன்னே. அண்ட் லைட் செட்டப்பும் ரொம்ப ஈஸி தான். வந்து ஒரு பெரிய ஹோல்டர், அப்புறமா வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாகவே இதை வந்து செட்டப் பண்ணிடலாம். ஒரு 10 minutes ஆகும் அது பண்ணுறதுக்கு. லைட் போட்டாச்சு. வாவ் கைஸ், வேற லெவலில் இருக்குது. லைட் போட்டாச்சு. லைட் போட்டோன்னே இருக்கிற அவுட்புட் தான் அது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னன்னா வந்து வாட்டர் வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அது மேலே வந்து வாட்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரிஃப்ட் ஃபுட்டை வந்து பேஸ் மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து பாஸ் பண்ணுறோம் ப்ரெஷர் குறையறதுக்காக. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி வாட்டர் வந்து உள்ளே பாஸ் பண்ணலாம். இப்போ வந்து கேனிஸ்டர் ஃபில்டரோட செட்டப் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் நாங்கள் வெறும் சார்கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஆன்கோயிங்கில் நாங்கள் வேறு ஏதாவது ஃபில்ட்ரேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நாங்கள் வெறும் சார்கோல் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன் அண்ட் அவுட் வந்து செட் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்த்தானது தான் இது. அந்த லெவலுக்கு வந்து நமக்கு ஃபில்ட்ரேஷன் வாட்டரோட கிளியரன்ஸும் அந்த லெவல் இருக்கும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே அழகான ஒரு செட்டப் வந்து ரெடி ஆயிரும். யூஸ்வலாக கொக்கோபிட் மணல்லாம் இருக்கிறனால தண்ணி ஃபில் பண்ணோன்னே இங்கே பயங்கரமாக கலங்கலாக ஆயிருக்கணும். பட் ஆனால் இங்கே ஆகலை. அது காரணம் வந்து நம்ம கார்பெட் மாதிரி இங்கே ஆற்று மணலை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது தான். நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம். ஆனால் அது வந்து வேறு மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் 15 டேஸ் வந்து லாக் வந்து நாங்கள் ஊற வச்சுட்டு தான் வந்து நாங்கள் வச்சோம். ஈவன் தோ அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ப்ராப்பராக ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சப்மர்ஜ் ஆச்சு. அண்ட் இப்போதைக்கு நாங்கள் கீழே வந்து இன்னொரு கல்லை வந்து கட்டி அதை வந்து சப்மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால டே 2லே எங்களுக்கு வந்து சப்மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம லைவ் பிளான்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா பிளான்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நத்தை வந்து வெளியே வரும். அந்த சின்ன சின்ன நத்தை வந்து பர்சனலாக எங்களுக்கு வந்து பிடிக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன நத்தை வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகிறனால கெமிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அசாசினேட் ஸ்னேலை வந்து உள்ளே விட போகிறோம். எங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சின்ன மீன் தொட்டி இருக்குது. அதில் நாங்கள் வந்து அசாசினேட் ஸ்னேல் வளர்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்னேலை எடுத்து நாங்கள் இதில் போய் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் ஸ்னேல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்னேல் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை நான் இப்போ உள்ளே விட போகிறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து அந்த எக்கோசிஸ்டமும் மெயின்டைன் ஆகும். சின்ன சின்ன நெத்தையோட தொந்தரவும் நமக்கு இருக்காது. இப்போ ஒரு 15 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆல்கே வந்து பயங்கரமாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா லைட் டைமிங் வந்து 8 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸாக வந்து குறைச்சிட்டோம். அப்புறம் ஆல்கே ஈட்டர்ஸான ஸ்ட்ரிம்ப் அப்புறம் வந்து மோலியை வந்து கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ப்ராப்பராக 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வாவ் கைஸ், see look at the கலர். நமக்கு வந்து தண்ணி மெச்சூர்ட் ஆகிடுச்சு, கிளியர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாட்டரோட கலர் பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். அண்ட் மோஸ்ட் அவாய்டட் டே 20 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ் வந்து வெண்பா கையில் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் மீன்வைல் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் CO2 வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எங்கள் டேங்க்கில். அண்ட் நாங்கள் இதை ஈஸ்ட் ப்ளஸ் சுகர் மெத்தடில் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமும் நாங்கள் வந்து கொஞ்சம் நியூ பிளான்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நல்ல க்ரோத் கொடுத்த பிளான்ட் எல்லாமே நாங்கள் ப்ரொபகேட் பண்ணி திரும்ப பக்கத்துலேயே ஊனி வச்சோம். அண்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பிளான்ஸோட லொக்கேஷனையும் நாங்கள் மாற்றினோம். பட் நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் கொஞ்சம் பிகினர்னால இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து எங்களால் அவாய்ட் பண்ண முடியல. அண்ட் வாங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபோர்க்ரவுண்டில் ஸ்டெரோஜாயின் ரீபன்ஸ், ரொட்டலா க்ரீன், ஹைக்ரோஃபில்லா பாலிஸ்பமா இந்த பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம். மிட் கிரவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகாட்டல் வெட்டிசிலாட்டா, அப்புறமா லில்லி அண்ட் லோட்டஸ், எக்கினோடரிஸ், குவாட்ரிகோஸ்டாட்டஸ், ஜங்கஸ் ரெப்பன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக்ரவுண்ட் பிளான்ஸாக கபூம்பா, வேலிஸ்னேரியா, ஸ்டெலட்டஸ் ஆக்டோபஸ், ஹைக்ரோஃபில்லா டிஃபார்மஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரிப் ஃபுட்டில் என்னோடய ஃபேவரட்டான ஹைட்ரோகாட்டல் ட்ரிப்பாட்டேடாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது பக்கத்துலேயே ஃப்ளோட்டிங் கிறிஸ்டல் வாட் அப்புறம் அனிபியாஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான்ட் ஸ்டாண்டில் மேலே அலோகாசியா அப்புறம் மணி பிளான்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய ப்ரொனவுன்சேஷனில் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நேம்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் ஆட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் லவ் அண்ட் பேஷன். எது பண்ணாலும் லவ்வோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், எங்களோட 60 நாள் உழைப்பை வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் வந்து ரொம்பவே பிகினர்ஸ் தான். ஸோ உங்களோட பாயிண்ட் வேலிடாக இருக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அண்ட் அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அக்வாரியத்தில் நடந்துச்சு அப்படின்னா அக்வாரியம் சீரீஸில் நான் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
Bye from Kari and Kanafi Dream Aquarium.